லெபாக்ஷி ஆந்திர பிரதேஷில் ஸ்ரீ சத்யசாயி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். பெங்களூர்லேருந்து ஜஸ்ட் 125 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. பெங்களூர் ஹைதராபாத் ஹைவேலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் வரும். நாங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்து அன்னைக்கு அவுட்டிங் எங்கே போகலான்னு யோசிச்சு அப்புறம் லெபாக்ஷி போகலான்னு முடிவெடுத்து நிதானமாக வீட்லேயே லஞ்சும் முடிச்சுட்டு தான் கிளம்பியிருக்கோம். ஸோ 1 டே ட்ரிப் கூட இல்லை, ஹாஃப் டே ட்ரிப்னே சொல்லலாம். சில வருஷங்களுக்கு முன்னால இந்த ரோட்ல வர்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஹோட்டல்ஸும் இருக்காது, வாஷ்ரூம்ஸ் இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப ஆனா நிறைய ஹோட்டல்ஸ் இந்த வசதிகள்லாம் வந்திருக்கு. டோல் காஸ்ட் ₹120. இந்த டோல் தாண்டி கொஞ்சம் முன்ன போனதுமே லெஃப்ட் சைடு லெபாக்ஷி என்ட்ரன்ஸ் வருது. இந்த ஆர்ச் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? நம்ம புட்டபர்த்திக்கு போனப்ப இதை தாண்டி தான் போனோம். அப்பவே சொன்னேன் இந்த இடத்துக்கு ஒரு தடவை வரலான்னுட்டு. ஞாபகம் இருக்கா? அந்த ஆர்ச்ல இருந்து உள்ள ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா? 10-15 கிலோமீட்டர் இருக்கலாம். வந்தாச்சு, லெபாக்ஷி வந்தாச்சு. கருடன் தெரியுது பாருங்க. ஃபர்ஸ்ட் நந்தி பார்த்துட்டு போயிடலாம். இப்போ மணி 3:15 ஆகுது. வெயில் வேற சுளிர்னு இருக்கா. அக்கா இருக்க போகிறதுலேருந்து நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நல்லாவே கூட்டம் இருக்கு. லெபாக்ஷியோட கதை அங்கே கர்டன் சிலை கிட்ட போகிறப்ப சொல்கிறேன். இப்போ இந்த நந்தி கர்டன் சிலைக்கு போகிறதுக்கு முன்னால் மெயின் ரோட்லேயே வருது. நல்லா பெரிய நந்தியாக இருக்கிறதால டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நிறையவே இருக்கு. இந்த நந்தியோட சிறப்பு என்னன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றேன். இப்ப இந்த நந்திய பக்கத்துல போய் பார்க்கலாம். "27 அடி நீளமும் 15 அடி உயரமும் இருக்கிற இந்த நந்தி ஒரே கல்லால செய்யப்பட்டிருக்கு. இந்த வகையில ஒரே கல்லால செதுக்கப்பட்ட நந்தி சிலை இந்தியால இருக்கிற மிகப்பெரிய நந்தி சிலைகள்ல ஒன்னா கருதப்படுது. சிலை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எவ்வளோ நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதோட ஆபரணங்கள், மாலை, மணி எல்லாமே நுட்பமாக இருக்கு. நந்தி பார்த்து முடிச்சாச்சு. நாம அடுத்த மெயின் இடத்துக்கு போகலாம். இங்க லெபாக்ஷில எல்லாமே மெயின் இடம்தான்னாலும் இந்த ஊருக்கு இந்த பேர் வந்ததுக்கு காரணமே இந்த இடம்தான். முதல்ல கார் பார்க் பண்ணிட்டு உள்ள போறப்ப அந்த கதையெல்லாம் சொல்லிட்டே வரேன்.
இந்த கர்டன் சிலையை சுற்றி நல்லா ரோடு போட்டு வரிசையாக மரங்கள் வச்சு அங்கங்கே ஸ்டோன் பெஞ்சும் வச்சு சும்மா பார்க் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. உள்ளே போகட்டி கூட வெளியவே கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். கார் பார்க் பண்ணவும் நிறையவே இடம் இருக்குது. பார்க்கிங் சார்ஜ் 80 rupees. மணி 4 தான் ஆகுது. வெயில் பட்டைய கலக்குது. ஜூஸ் எல்லாம் வெயில் ஆசிரியங்க இப்போதான் வந்துடுச்சு. அதனால இந்த டைம்ல காஃபி தான் 40-50 டிகிரின்னு எவ்வளவு ஜோரா வெயில் அடித்தாலும் நம்மளால எப்பவும் காஃபி தான். நான் எப்பவும் ஜூஸ் தான். மணி இப்போ 4 ஆகுதுங்க. நில வந்து போக வெயில் பரவாயில்ல, கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே நந்தி கிட்ட இறங்குறப்ப கொஞ்சம் பயமாக இருந்தது. ரொம்ப வெயிலாக இருக்கே, கால் சுடும், செருப்பை வேற கழட்டிட்டு போக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவலையாக இருந்தது. பட் நான் பயந்த அளவுக்கு இல்லை. இப்போ மேலே போகிறதுக்கும் கொஞ்சம் வந்து வெயில் குறைஞ்சிரும். இருந்தாலும் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்து போவேன். பார்த்துட்டு வரலாம். அங்கே ராமர் பாதம்லாம் இருக்குது. சரி, அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டியை வந்து சொல்லிடுறேன். என்ன ஸ்பெஷல்னா, ஃபஸ்ட்டு இந்த ஊரோட பேர் லெப்பாக்ஷி. லெப்பாக்ஷின்னா பக்ஷி எழுந்துரு, பறவையே எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. எனக்கும் தெரியாது, வெங்கடேஷ்ட தான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பக்ஷின்னா இது பறவையா எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டு. ராமாயண கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போகிறப்ப, இலங்கைக்கு கடத்திட்டு போகிறப்ப ஜட்டாயு பறவை வந்து இதோ கருடன், இந்த பறவை தான் ஜட்டாயு பறவை வந்து காப்பாற்ற வந்து ட்ரை பண்ணாங்க. சீதையை ராவணன்கிட்ட இருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க. அப்போ ராவணனுக்கும் ஜட்டாயு பறவைக்கும் ஒரு சின்ன போர் நடந்தது. ராவணன் வந்து ஜட்டாயுவை கொன்னுடுறாரு. பட் ஈவன் தென் ஜட்டாயு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்து ராமர் சரிங்களா? அந்த கதை வந்து நடந்த இடம் இதுதான். இந்த இடம் தான் அந்த கதை நடந்துச்சு. இந்த இடத்துல மேலே வந்து ராமர் பாதம் வந்து இருக்குதான். ராமர் வந்து ஜட்டாயுவை பார்த்து விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா மோட்சம் கொடுத்துருக்காரு. அந்த இடம் தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் லெப்பாக்ஷிக்கு ஆல்ரெடி வந்திருக்கேன். பட் என்னென்னா இந்த இடத்துக்கு மேலே வந்து வந்ததில்லை, மேலே வரலாம் போனதில்லை.
இப்பெல்லாம் இதை மாதிரி அங்கங்கே ஓவியம் வரைகிறது அதிகமாகிடுச்சுல. நாம் தக்ஷிணஸ்திரால என் போர்ட்ரேட் ஓவியம் ட்ரை பண்ணிட்டேன், அதனால் இங்கே செய்யலை. டிக்கெட்டா? ಟಿಕೆಟ್ಲ ಇಲ್ಲ, ಟಿಕೆಟ್ ಯಾಕೆ? அங்கேருந்து தான் நாம் இப்போ வந்தது. ஜடாயு பக்கத்தில் பார்க்கலாம் கொஞ்சம். நாம் கடந்து வந்த பாதை இதுதான். எப்பவோ நம்ம கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாதுங்க, அதனால ஒரு தடவை பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் வாங்க. கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்குது, பட் இருந்தாலும் ஓகே, வந்து வர முடியும். நார்மலாக வர்ற ஒரு ஹைட்டில் தான் இருக்குது. அங்கே பாருங்கள். ரொம்ப முக்கியமான இடம்னு நினச்சேன், ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. சும்மா 4 ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ராமர் இருக்கிற இடத்துல ஹனுமார் இல்லாமல் இருப்பாரா? இங்கே நிறைய குரங்கு இருக்கு, ஆனாலும் இது குரங்கு போடுற சத்தம் இல்லை. அது பாவம் ராமான்னு விளையாடிட்டு இருக்கு. இது நம்ம மனுஷங்க கத்துற சத்தம். ராமர் பாதம் எங்க இருக்கு? இப்போ நாம அடுத்து இந்த கோயிலுக்கு தான் போக போறோம்.
நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கெல்லாம் இடம் வந்து உள்ளே வந்து இருக்குது. நல்லா சுவாரஸ்யமான ஒரு இடம் வந்து போயிட்டுருக்கோம். இந்த கோயிலுக்கு என்ன டைமிங்ஸ்ன்னு வந்து பார்த்து சொல்கிறேன். எது எப்படியோ நாங்கள் வந்து நல்லா ஒரு ஈவினிங் டைம்ன்றதுனால ஒன்ஸ் அகைன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைமில் வந்து வந்திருக்கோம். ஸோ சாங்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்குது டெம்பிள். வீரபத்ர சுவாமி கோயில் ஸ்கந்த புராணப்படி இது ஒரு திவ்ய க்ஷேத்திரம். ஒரு ஃபேமஸ் சுற்றுலா தலமாக அது இருக்கிறதால பலருக்கும் இந்த விஷயம் தெரியாது. இப்போ டைம் 5 ஆகுது. சாயங்கால வெயில், இந்த பாட்டு எல்லாம் சேர்ந்து இந்த இடத்த தெய்வீகமாக ஆக்குது. இந்த கோயில் 16ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு காலத்துல கட்டப்பட்டிருக்கு. அதனால இந்த கோயில் முழுக்க விஜயநகர கட்டடக்கலையிலேயே இருக்கு. கோயிலில் வீரபத்ர சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பின்னாடி அந்த நாகலிங்க கணேஷா சிலை வந்து இருக்குது. அதுதான் இந்த கோயிலோட அட்ராக்ஷன் மெயினாக. ஸோ அதையும் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம். இந்த ஹேங்கிங் பில்லர் பற்றி சொல்லவே மறந்துட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தூண் பார்த்திங்கன்னா கீழே தரையில் படாமல் மேலேருந்து தொங்கிட்டு இருக்கும். இது கட்டடக்கலையோட ஒரு அற்புதமாக பார்க்குறாங்க. தூணுக்கு கீழே இந்த பக்கம் துணி விட்டா துப்பட்டா கிழிஞ்சிரோன்னு பயந்துட்டாங்களோ என்னவோ, சைட்ல இருந்தே எடுத்துட்டாங்க. அங்கே போகலாம். குட்டி இவ்வளோ பலம் பாருங்க. இந்த குட்டியோட பலத்தில் அந்த பாறை நிற்குது. இதுக்கெல்லாம் ஈவினிங் டைம் வந்து வளர்த்துட்டாங்க நல்லது. ஏன்னா ஃபுல்லாக பாருங்க கருங்கல் நம்ம கோயில் நல்லா கால்.
இதுதாங்க ரொம்ப ரொம்ப பெரிய அட்ராக்ஷன் இந்த இடத்துல. 7 தலை நாகலிங்கம். இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. இந்த கோயில் கட்டுறப்ப சிற்பிகள்லாம் மதியம் சாப்பிட்றதுக்காக வந்தாங்களாம். அப்போ சமையல் இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னதும் காத்திருக்கிற நேரத்தில் அங்கே இருந்த ஒரு பெரிய பாறையில் இந்த சிற்பத்தை வடிச்சாங்களாம். நம்ம இந்தியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்க. இங்கே வர்றப்ப முதல்ல நந்தி பார்த்தோம்ல, அதோட சிறப்பு என்னென்னு அப்புறமா சொல்கிறதா சொன்னேன்ல. அது என்னென்னா, இந்த நாகலிங்கத்துக்கு நேராக அந்த நந்தி செதுக்கியிருக்காங்களாம். நமக்கு பார்க்க இது எங்கேயோ இருக்குது அது எங்கேயோ இருக்குன்னு சொன்னாலும் சிற்பிகள் இந்த லிங்கத்தை அந்த நந்தி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நுட்பமாக செதுக்கி இருக்காங்க. இந்த கோயில் நந்தி எல்லாமே விஜயநகர சிற்பக்கலையில் செஞ்சுருக்காங்க. இந்த கோயிலில் நிறைய ஃபோட்டோ ஷூட்டும் எடுக்கிறாங்க. இன்னைக்கு பரதநாட்டியம் ஃபோட்டோ ஷூட் இல்லை மியூசிக் ஆல்பமாக கூட இருக்கலாம் இன்னைக்கு எடுக்கிறது. இங்க இந்த நாகலிங்கம் இருக்கிற இதே பாறையில பெரிய பிள்ளையார் சிலையும் இருக்கு, பார்த்துட்டு வந்துடலாம். என்ன பிள்ளையாருக்கு இத்தினுண்டு மாலை போட்டிருக்காங்க. லெபாக்ஷியில திரும்பின பக்கம்லாம் போட்டோ 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 தான். அடுத்து இன்னொரு ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட்டுக்கு போகலாம். பார்த்தீங்களா இங்கே சன்செட். இந்த இடம் பார்த்தீங்களாங்க, எவ்வளோ பில்லர்ஸ் இதெல்லாம் இருக்குது. பியூட்டிஃபுல் சன்செட் டைம் இங்கே வந்து பார்க்கலாம். வந்தால் இங்கே வர்றவங்க எல்லோரும் இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் மெயினாக வந்து வராங்க. இது ஒரு பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். என்னங்க லேபாக்ஷி எப்படி இருக்குது? நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகலாம், வீக்கெண்டு எங்கே போகலாம் என்ன சொல்லிட்டு நிறையவே யோசித்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாங் வீக்கெண்ட்லாம் வந்தால் எங்கே போனாலும் கூட்டம் இருக்குது. ஐயோ இந்த கூட்டமாக இருக்குமே சமாளிக்க முடியுமான்னு யோசித்து ஒவ்வொரு பிளேஸாக வேணான்னு டிசைட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து லேபாக்ஷி வந்து வந்தோம். ஏன்னா இங்கே கூட்டம் வந்து மேனேஜபிளாக இருக்கும், நம்மளால் நல்லா என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை எனக்கு. அண்ட் மோரோவர் இந்த பிளேஸ் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நான் இங்கே வந்து நல்லா ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இதை மாதிரி ஒரு டெம்பிளுக்கு வந்து ஒரு ஃபீலும் வந்து இருக்கும். வீரபத்ர சுவாமி கோயில், இது பழைய காலத்து கோயில். இங்கே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் வீக்கெண்ட் பிளேஸ் இது. ஜஸ்ட் இப்போ மணி 6 ஆகுது. வீட்டிலேருந்து 11:30க்கு தான் கிளம்பினோம் பெங்களூர்லேருந்து. ஸோ இங்கே வந்து லேபாக்ஷி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ இப்போ கிளம்ப வேண்டியது தான், வேறு எதுவும் இங்கே லேபாக்ஷியில் இல்லை.
எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியது தான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.